உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பேசிக் வந்து எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். கோதுமையாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தினையாக இருந்தாலும் சரி, கேழ்வரகாக இருந்தாலும் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பூமியோட சாயில் வந்து கெட்டு போச்சு. ஏன்னா எல்லாமே கெமிக்கல் பேஸ். ஒரு 30-40 வருஷமாக ஃபுல்லாக கெமிக்கல் இருந்தால் தான் விளையுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. சாப்பிட்றதுல பெரும்பாலானது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே போகிறதுல வந்து பெரும்பாலான நியூட்ரிஷன் வேல்யூ இல்லை. இப்போ 10ல் 7 பேர் நீங்கள் டாக்டர் விசிட் போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் சரியில்லாதனால தான். இந்த ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் நிறைய காசு பணம் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இது எப்படி சாப்பிட்ணுங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா அவங்க பிள்ளைங்களும் அவங்களும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் நீங்கள் கலோரியை குறைச்சிடுறீங்க, வெயிட்டை குறையணுன்ட்டு உங்கள் ஃபேட் வந்து குறையுது, வெயிட் குறையுது. ஆனால் உங்கள் உடம்புக்கு அன்ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் கிடைக்காதனால உங்களுக்கு அதுலேயும் ப்ராப்ளம் வரும். ஸோ இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு வெயிட் லாஸ் எதுக்காக இருந்தாலும் ஒரு டயட் சூஸ் பண்ணுறாங்கன்னா டயட் சூஸ் பண்ணும்போது எந்த முக்கியமான 3 விஷயம்? யார் வெயிட் லாஸ் பண்ணாலும் வெயிட் கெயின் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் என்ன வேணா அவங்களுக்கு கரெக்டான அட்வைசர் வேணும். கலோரிஸ் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இப்ப நிறைய பேர் கலோரிஸ் அதிகமா இருது அப்படின்னா அரிசியை வந்து கட் பண்ணிடுறாங்க. அரிசிக்கு பதிலாக கோதுமை எடுத்துக்கிறாங்க, சாதத்துக்கு பதிலாக சப்பாத்தி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எத்தனை நாளைக்கு சார்? இப்போ நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருந்து விளையிற எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். பேசிக் வந்து எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். கோதுமையாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தினையாக இருந்தாலும் சரி, கேழ்வரகாக இருந்தாலும் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பூமியோட சாயில் வந்து கெட்டு போச்சு. ஏன்னா எல்லாமே கெமிக்கல் பேஸ். ஒரு 30-40 வருஷமாக ஃபுல்லாக கெமிக்கல் இருந்தால் தான் விளையுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ மண்ணுக்குள்ளே இருந்து வர்றது ஒன்று கார்போஹைட்ரேட்டாக வருது, இன்னொன்று கெமிக்கலாக வந்துடுது. இப்போ கெமிக்கல் அதில் மட்டும் கிடையாதுங்க. இப்போ டோட்டலாக நீங்கள் என்னெல்லாம் ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிட்றீங்கன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 70% கெமிக்கல் ஆட் பண்ணால் தான் நம்ம கிடைக்கும். ஒரு பாலில் இருந்தால் இருக்கட்டும், நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், மினரல் வாட்டர் சொல்கிறோம். அது மினரல் வந்து மினரல் எடுத்த வாட்டர், அது பேர் மினரல் வாட்டரே கிடையாது. ஆனால் அந்த அதில் இருக்கிற வெறும் தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுல பெரும்பாலானது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே போகிறதுல வந்து பெரும்பாலான நியூட்ரிஷன் வேல்யூ இல்லை. அதுதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கார்போஹைட்ரேட் நம்ம சொல்கிறோம், அரிசியை குறைச்சிடுறேன்னு சொல்கிறோம். அரிசியே நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அரிசி வந்து அதில் ஒயிட் கலரில் இருக்க அரிசி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து ஃபைபர் கண்டென்ட் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. அப்போ அந்த அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு நார் சத்து உள்ளது இருக்கணும். இப்போ இதெல்லாமே தேடி தேடி சாப்பிடணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நார் சத்து சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு நீர் சத்து சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ அதனால தான் நீங்கள் பிரச்சனை வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா கடைசியில் ஒன்றுமே முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட விசிட் போகிறாங்க. இப்போ 10ல் 7 பேர் நீங்கள் டாக்டர் விசிட் போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் சரியில்லாதனால தான். இந்த ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் நிறைய காசு பணம் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இது எப்படி சாப்பிட்ணுங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா அவங்க பிள்ளைங்களும் அவங்களும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டயட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபேட் பர்னிங் ட்ரிங்க்லாம் சொல்றாங்க. ஆமா, காலையில காஃபிக்கு பதிலாக இது குடிக்கலாம். அதெல்லாம் எந்த அளவுக்கு? இப்போ ஃபேட் பர்னிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உங்கள் உடம்புல வந்து நார்மலாக ஃபேட் இருக்கு, இதை வந்து எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு ஈஸி தான். இப்போ நம்ம சாப்பிட்ற கலோரியிலேருந்து கம்மியான நார்மல் லோ கலோரி ஃபுட் எடுத்தாலே ஃபேட் வெளியில் வந்துடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 1500 கலோரி நீங்கள் டெய்லி எடுக்கணும். நீங்கள் 1000 கலோரி எடுத்தால் என்ன ஆகும்? உங்கள் உடம்பு வந்து ஃபேட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும், ஃபேட் வந்து பர்ன் ஆயிரும். ஆனால் அந்த 1000 கலோரி என்ன சாப்பிட்றீங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் சாதாரணமாக சிலர் சொல்லுவாங்களா வெறும் இதை மட்டும் பழத்தை மட்டும் 1000 கலோரி சாப்பிட்றேன் அப்படின்னா ஃபேட் வருமானா வரும். ஆனால் இந்த ஃபேட் வந்ததுக்கு அப்புறம் உடம்புக்கு தேவை நியூட்ரிஷன் போகாது. புரியுதா? இப்போ இங்கே வந்து சில பேர் லாக் ஆயிடுவாங்க, கலோரியை கம்மி பண்ணுவாங்க. ஆனால் அந்த கலோரியில் இருக்கிற உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் போகாதனால உடம்பு வீக் ஆயிரும். நீங்கள் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாடி நல்லா இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி அன்ஹெல்த்தி ஆயிடுவாங்க. அப்போ என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இந்த 1000 கலோரி எடுக்கிறத என்ன எடுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா டயட்டிஷியனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபுட்டில் வந்து
நீங்கள் உங்கள் வெயிட் ஒரு 60 கிலோ இருக்கீங்க, உங்கள் வெயிட் 60லேருந்து 65 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வந்து 65 கிராம் வந்து புரோட்டீன் வேணும். இப்போ இந்த பில்டிங்குக்கு சிமெண்ட் வந்து ஸ்ட்ரென்த்து அப்படின்னா நம்ம உடம்புக்கு புரோட்டீன் தான் ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த புரோட்டீன் அவங்க வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, வேற எல்லாமே சாப்பிடுவாங்க. புரோட்டீன் என்னன்னா 2 வெள்ளைக்கரு சாப்பிட்டா புரோட்டீன் வந்துருமாம்பாங்க, சிலர் 1 கிளாஸ் பால் குடிச்சு, அதெல்லாம் வந்து கிடையாது. அப்படி கிடைச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமான புரோட்டீன் கிடைச்சிருந்துச்சுனாலே நீங்க வந்து இந்த அன்ஹெல்த்தில வந்திருக்க மாட்டீங்க. அப்ப அந்த புரோட்டீன் வந்து வேணும், அதுக்கப்புறம் விட்டமின் வேணும், மினரல் வேணும், மேக்ரோ கண்ணுக்கே தெரியாத நியூட்ரிஷன் இருக்கு, அது மில்லிகிராம் வேணும். இப்போ இதெல்லாம் எதுல இருந்து எடுக்க முடியும்? இப்போ நீங்க அது எதுல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கலோரியை குறைச்சிடுறீங்க வெயிட்டை குறையணுன்ட்டு, உங்க ஃபேட் வந்து குறையுது, வெயிட் குறையுது. ஆனா உங்க உடம்புக்கு அன்ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் கிடைக்காதனால உங்களுக்கு அதுலயும் ப்ராப்ளம் வரும். சோ இந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது இருக்க ஒரு 5 பெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் புரோட்டீன் நீங்க எது சார் சொல்லுவீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து புரோட்டீன்ல பெஸ்ட் புரோட்டீன் வந்து வெஜிடபிள் புரோட்டீன் தான். அது 90% வந்து வேணும். ஒரு 10% வந்து வே புரோட்டீன் எடுக்கலாம். ஏன் வெஜிடபிள் புரோட்டீன் வேணும் அப்படின்னா, இப்போ நார்மலா ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, தலையிலேருந்து கால் வரைக்கும் புரோட்டீன் எல்லாத்துக்கும் வேணும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கின்னு நல்லா இருக்குன்னா புரோட்டீன் வேணும், உங்கள் ஹேர் நல்லா இருக்குன்னா புரோட்டீன் வேணும். 2வது வந்து உங்களுடைய மசில்ஸ் வந்து நிறைய வந்து டேமேஜ் வரும், அதாவது உடையிற மசில்ஸ் சரி பண்ணுறதுக்கு புரோட்டீன் வேணும். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறீங்கனாலும் புரோட்டீன் வேணும். அப்போது புரோட்டீனுங்கிறது உங்கள் ஸ்டொமக் வந்து ஃபுல்னஸ் பண்ணுறதுக்கும் புரோட்டீன் வேணும். இப்போ இந்த புரோட்டீன் வந்து நல்ல புரோட்டீன் நீங்கள் தேடி எடுக்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி வே புரோட்டீன் எடுப்பாங்க. அந்த வே புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய மசில்ஸ் மட்டும் என்ன பண்ணும், டைட்னஸ் பண்ணுறதுக்கு, அந்த மசில்ஸை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு முட்டையாக மசில் இருக்குது எடுப்பாங்க. பட் அதை விட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த புரோட்டீனை விட வெஜிடபிள் புரோட்டீன், அதாவது தாவரத்திலேருந்து எடுக்கிற புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் அவங்களுடைய அந்த உடம்பே வந்து நல்லா, அது வந்து பெஸ்ட் புரோட்டீன் அதுதான். இப்போ நான் கேட்டிருந்தேன் சார், இந்த காலை தேநீர் இது அந்த ஃபேட் பர்னிங் ட்ரிங்க் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? இல்லை, பேட் பர்னிங் ட்ரிங்கிறத வந்து எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் குடிக்கிற ட்ரிங்கில் வந்து நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ காஃபி டீ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லி காஃபி சாப்பிட்றோன்னா அது ஒரு 120 150 கலோரி. இப்போ அதில் உடம்புக்கு தேவையானது என்ன இருக்குது அப்படின்னா 0, ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு குடித்த உடனே குடிக்கிறது நல்லா இருக்கும். இதுவே குடிக்கிறதுக்கே நல்லா இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூலிகை தேநீர் சொல்லுவாங்க, மூலிகையிலேருந்து எடுத்த தேநீர் சொல்லுவாங்க. அதில் உடம்பு தேவைன்னா நல்ல கஃபைன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடிக்கும்போது அந்த ட்ரிங்க் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இப்போ நான் ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் தான் எனர்ஜியாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் மைண்டு நல்லா அலர்ட்டாக இருக்கணும். நமக்கு வந்து அந்த ஹோல் டே வந்து ஆக்டிவாக இருக்கணும். இப்போ காலையில் நான் எந்திரிக்கிறேன், ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஆக்டிவாக இருக்கிறேன்னா நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நான் எடுக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் ஆக்டிவாக இல்லை, நீங்கள் படுத்துக்கிறீங்க, சோர்ந்து போகிறீங்க, எங்கே உட்காரீங்களா அங்கே தூங்குறீங்க, எங்கே உட்காரீங்களா கொட்டாய் வருது, அப்போ என்னன்னா உங்கள் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது கரெக்டான ட்ரிங்க் இல்லை. இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ட்ரிங்க் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு வெயிட் லாஸ் எதுக்காக இருந்தாலும் ஒரு டயட் சூஸ் பண்ணுறாங்கன்னா, டயட் சூஸ் பண்ணும்போது எந்த முக்கியமான 3 விஷயம் இல்லை, அவங்க யார் வெயிட் லாஸ் பண்ணாலும் வெயிட் கெயின் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் என்ன வேணும், அவங்களுக்கு கரெக்டான அட்வைசர் வேணும். ஒரு நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு பர்சன். இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிறோன்னா ஒரு நல்ல டீச்சர்னா தான் நல்ல மாணவனாக வர முடியும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் வெயிட் கெயின் பண்ணாலும் இல்லை உங்கள் ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒன்று பண்ணணுனாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல கோச் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பை வந்து கோச்சாக வச்சுருக்காங்க. இப்போ சமையல் பண்ணோன்னா கூட ஒன்றும் தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணி எப்படி தேங்காய் சாதம் பண்ணுறது, எப்படி மாங்காய் சாதம் வந்து கற்றுக்குறாங்களா, அதே மாதிரி இவங்க ஹெல்த்தையும் அதே மாதிரி பார்க்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய கண்டிஷனர், ஷாம்பு, அதுக்கப்புறம் சீப்பு எல்லாம் காஸ்ட்லியாக வாங்கி, ஏன்னா அந்த நாய் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இவங்களும் இவங்க குழந்தைகளுக்கு என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா எதையுமே பார்க்க மாட்டாங்க, கடையில் விற்கிறதுலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ அவேர்னஸ் எங்கே இருக்குது, நாய் வந்து முடி நல்லா இருக்கணுங்கிற அவேர்னஸ் இருக்குது, பட் என் குழந்தைக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்குங்கிற அவேர்னஸ். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற முக்கால்வாசி தப்பு. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்குவாங்க, அப்புறமா அதில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது சரியில்லாமாங்க, அவங்கள திட்டுவாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகர் இருந்தார், சொல்லிக் கொடுக்குறவர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்கள் உடம்பு பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அவர் கரெக்டாக சொல்லிக் கொடுப்பார். அதுதான் இப்போ தேவை. ஸோ இன்னைக்கு டயட் தப்பா எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதே ஒரு பக்கம் சொன்னீங்க. அண்ட் எப்படி கரெக்டான டயட் எடுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்தீங்க. இவ்வளோ டைம் எடுத்து எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.